Class 6 Chapter 2 Lines and Anglesல Measuring Angles. Measuring Angles அப்படின்றத நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். We have seen how to compare two angles. ஸோ எப்படி ரெண்டு ஆங்கிள் டிஃப்ரென்ஷியேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இங்க வேரியஸ் ஆங்கிள்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம முன்னாடி ஒரு சர்க்கிள் இருக்கா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க சர்க்கிள் பிளாங்கா இருக்கு. வெரஸ் என்னோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற என்னோட சர்க்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு லைனா இருக்கா. இந்த சர்க்கிள்ல நான் டாட் வைக்கிறேன். அந்த இடத்துல 0 டிகிரி அப்படின்னு இருக்கு. அடுத்து 10 மேல ஒரு சின்னதா ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, அது வந்து டிகிரி. ஸோ 10 20 30 அப்படின்னு அது அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கிள் சுத்தி ஒரு கம்ப்ளீட் டர்ன் முடிச்சு வரும்போது அகைன் அது ரீச் ஆகுற இடம் 360 டிகிரி அப்படின்னு வந்திருக்கு. இப்ப இந்த 10 எழுதியிருக்கோம்ல, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சர்க்கிள் நல்லா மைன்யூட்டா பார்த்தா ஒரு திக் லைனுக்கும் இன்னொரு திக் லைனுக்கும் நடுவுல 10 தின் லைன்ஸ் இருக்கு. ரொம்ப மெலிசா 10 லைன்ஸ் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிச்சு 8 லைன்ஸ் தின்னா இருக்கும். அந்த 10th லைன் வரும்போது திருப்பியும் எனக்கு திக்கா இருக்கு. அதை இண்டிகேட் பண்ணி தான் 10 டிகிரி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிளை ஏன் வந்து 360 டிகிரின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டு அசைன் ப்ரிசைஸ் மெஷர்ஸ் டு ஆங்கிள், மேத்தமெட்டிஷியன் வந்து இப்படி ஒரு ஐடியாவோட வந்தாங்க. என்ன ஐடியா அப்படின்னா, சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து நம்ம 360 ஈக்குவல் பார்ட்ஸாக அதை ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். 360 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன், இது 0ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4, இந்த 5th லைன் கொஞ்சம் திக்கா இருக்கும். 6 7 8 9, திருப்பி இது 10. இது மாதிரி ஒரு இந்த திக் லைனும் தான் நமக்கு விசிபிளா தெரியும். அப்புறம் இது கொஞ்சம் இந்த 5 வந்து கொஞ்சம் தெரியும். நடுவுல மைன்யூட்டா நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ 0ல இருந்து 10 மாதிரி 360 பார்ட்ஸா ஒரு சர்க்கிளை ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. ஒரு ஸ்மால் லைனும் ஒரு டிகிரி. ஸோ 1 மேல ஒரு சின்னதா ரவுண்ட் இருக்குல்ல, அது பேரு டிகிரி. அதை எப்படி படிக்கணும்னா 1 டிகிரின்னு படிக்கணும். The unit part is used to assign measure to any angle. அந்த டிகிரின்றது எந்த ஆங்கிளா இருந்தாலும் நாம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்க ஒரு டயக்ராம் இருக்கு. 30 யூனிட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதை ஏன் 30 யூனிட்ஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, தின் லைன் உங்களால பார்க்க முடியுதா? ஒரு தின் லைன் இருக்கு. இங்க 30 தின் லைன்ஸ் இருக்கு. 1 2 3 4, அது மாதிரி 30 லைன் இருக்கு. ஸோ 30 லைன் இருக்கிறதுனால இத 30 யூனிட்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது மாதிரி ஒரு லைனு ஒரு டிகிரி. ஸோ மொத்தமா 30 லைன்ஸ் இருக்கு, அதனால 30 டிகிரி. இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இட் கண்டெய்ன்ஸ் 30 யூனிட்ஸ் ஆஃப் 1 டிகிரி ஆங்கிள். அதனால அதை 30 டிகிரின்னு சொல்றோம். மெஷர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ டிஃப்ரெண்டான ஆங்கிளை எப்படி மெஷர் பண்றது? வாட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஃபுல் டர்ன்? ஃபுல் டர்ன் அப்படின்றது ஒரு ஃபுல் சர்க்கிள். ஒரு ஃபுல் சர்க்கிள்ன்றது எப்பயுமே 360 டிகிரி. அண்ட் a straight angle is half of the full turn. Straight angle அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் AOB. ஸோ இந்த AOB அப்படின்றது ஃபுல் டர்ன்ல பாதி. ஸோ ஃபுல் டர்ன் நமக்கு என்ன? 360 டிகிரி. அதுல ஹாஃப்னா டிவைடட் பை 2. 360-ய 2ஆல டிவைட் பண்ணா 1 டைம்ஸ் 2 160. ஸோ 0 எடுக்க மாட்டோம். 1 and 6. ஸோ 1 and 6 அப்படின்னா 8 டைம்ஸ் 16 0. இங்க ஒரு 0 ரிமைனிங் இருக்கிறத மேலே எடுத்துட்டு வந்துடுவோம். அப்போ அது 180. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட வேல்யூ 180 டிகிரி. ஏன்னா அது ஃபுல் டர்ன்ல பாதி. அடுத்தது ஃபுல் டர்ன் 360, அதில் ஹாஃப் டர்ன் வந்து 180. அதுதான் ஸ்ட்ரெயிட் லைன். வாட் இஸ் அ மெஷர் ஆஃப் ரைட் ஆங்கிள் இன் அ டிகிரி? ஸோ ரைட் ஆங்கிள்ன்றது என்னது? இந்த எல் ஷேப் ரைட் ஆங்கிள்ன்றது இந்த ஃபுல் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் பாதி. அப்போ 180 டிகிரியில் பாதினா டிவைடட் பை 2. 18 மொத்தமாக எடுக்கணும். ஸோ 9 டைம்ஸ் 18 0, ரிமைனிங் 0. அப்போ இதோடது வந்து 90 டிகிரி. இங்கே 180 டிகிரி. பிஞ்ச் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 360 டிகிரி எப்படி வந்தது அப்படின்னு அதை பற்றின ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஏன் வந்து சர்க்கிளை 360ஆல் டிவைட் பண்ணுறாங்க? ஸோ ஏன் டிவைட் பண்ணுறாங்கன்றது கம்ப்ளீட்டாக கிளியராக இதுதான் ரீசன் இல்லை. வி ஹாவ் லாட் ஆஃப் ரீசன்ஸ்.
ஸோ டிவிஷன் ஆஃப் சர்க்கிள் இன்டூ 360 பார்ட்ஸ் எப்போலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரிக் வேதால ஒரு ஓல்டு டெக்ஸ்ட்ல சொல்றாங்க. எங்கன்னா வேர்ஸ் 164.48 அப்படின்ற இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு வீல் இருக்கு, அந்த வீல் வந்து 360 ஸ்போக்ஸா டிவைட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து இந்த சர்க்கிளை 360ஆல எடுத்துக்கிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த கேலண்டர்ஸ்ல லாங் பேக் ஒரு 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியா, பெர்ஷியா, பேபிலோனா அண்ட் ஈஜிப்ட்ல 360 டேஸ் தான் இந்த இயர் யூஸ் பண்ணாங்க. அதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எப்பயுமே மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து 60 அண்ட் 360 தான் ஒரு செக்ஸாகெசிமல் நம்பரா வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். மோரோவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆன்சர் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிஷியன்ஸ்க்கு இந்த 360 வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால பிடிச்சிருக்குன்னா 360ன்ற ஒரே ஒரு நம்பர் தான். இட்ஸ் a smallest நம்பர், ஒரே நம்பர் இல்லை. 360 is the smallest number that can be evenly divided. எந்தெந்த நம்பரால எக்ஸப்ட் 7 எல்லா நம்பராலையும் என்னால் அதை ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதோட ஒரு மேஜிக். அதனால 360 பிடிச்சிருக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும், 360 வந்து 12ஆல டிவைட் பண்ண முடியும். 12ன்றது ரெப்ரசன்ட் இயர் அண்ட் மந்த் ஆஃப் த இயர் அண்ட் 24 டிவைட் பண்ண முடியும். 24ன்றது ஒரு டேயோட அவர். இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்றாங்க இந்த 360க்கான ரீசன். ஓகே, இங்க கீழே நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃபுல்லா இருக்கு. அப்ப அதோட டிகிரி 360 டிகிரி. அடுத்த சர்க்கிள் நடுவுல கட் ஆகி ஹாஃபா இருக்கு. அப்ப அதோட டிகிரியை எப்படி கண்டுபிடிக்கணும்? 2ஆ டிவைட் ஆயிருக்கு. ஸோ 2ஆல டிவைட் பண்ணணும். 1 டைம்ஸ் 2 160 16. ஸோ 8 டைம்ஸ் 16 0. ஸோ இங்கே 0. அப்போ இதோட டிகிரி 180. அடுத்தது இதே 360 எனக்கு வந்து எதுல டிவைட் ஆயிருக்குன்னா 3ஆ டிவைட் ஆயிருக்கு. இங்க 180 வந்துருச்சா? நெக்ஸ்ட் வந்து 3ஆ டிவைட் ஆயிருக்கு அதே சர்க்கிள். ஸோ 360 3ஆல டிவைட் பண்றோம். 1 டைம்ஸ் 3 0, மேலேருந்து 6 இறக்குறோம். ஸோ 2 டைம்ஸ் 6 0 முடிஞ்சிருச்சு. இந்த 0 அப்படியே இங்கே வரும் 0. அப்போ இது 120 டிகிரி, இது 180 டிகிரி, இது 360 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு அதே 360 4ஆல டிவைட் பண்ணுறோம். ஏன்னா அங்கே சர்க்கிள் எத்தனையா டிவைட் ஆயிருக்கு? 4ஆ டிவைட் ஆயிருக்கு. ஸோ 360 டிகிரி டிவைடட் பை 4. 4ல டிவைட் பண்ணும்போது 3 எடுக்க முடியாது. ஸோ 36 ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ஸோ 9 டைம்ஸ் 36 0 பக்கத்தில் போகும். இது 90 டிகிரி. 5ஆல டிவைட் ஆகும்போது எனக்கு என்னவாகும்? இதே 360 நம்ம 5ஆல டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். 5ல டிவைட் பண்ணும்போது 7 டைம்ஸ் 35 1 0. ஸோ 2 டைம்ஸ் 10. அப்போ இது 72 டிகிரி. கீழே அதே சர்க்கிள் 6ஆல டிவைட் ஆயிருக்கு. ஸோ 6ஆல டிவைட் ஆகும்போது 6 டைம்ஸ் 36 அண்ட் இந்த ரிமைனிங் 0 இங்கே வரும். ஸோ இது 60 டிகிரி. ஒரு இதுவுமே பார்ட்டுமே 60 டிகிரி இருக்கும். அடுத்தது இதையே 7ஆல நம்ம டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த சர்க்கிள் 7ஆல டிவைட் ஆயிருக்கு. ஸோ 7னா 5 டைம்ஸ் 35 1 0. ஸோ 1 டைம்ஸ் 7 திருப்பி 3 0. 3 0ன்றதுனால பாயிண்ட் வச்சிட்டோம். 30னா 4 டைம்ஸ் 28 அடுத்து 2 0 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நான் இதை 51.4 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதே நம்ம 7ஆல மட்டும் பாருங்க ஹோல் நம்பர் வரல. நம்ம இதுதான் வந்து மேலே மீன் பண்ணியிருப்போம். 360ன்றது மற்ற எந்த நம்பரால டிவைட் பண்ணாலும் டில் 10 ஒரு ஹோல் நம்பர் கொடுக்கும். பட் 7ல பண்ணும்போது மட்டும் அது நமக்கு ஹோல் நம்பர் கொடுக்காது. நெக்ஸ்ட் வந்து 8ஆல டிவைட் ஆயிருக்கு. ஸோ 360 8ல டிவைட் பண்ணும்போது 4 டைம்ஸ் 32 ரிமைனிங் 4 0. ஸோ 5 டைம்ஸ் 40. ஸோ இது 45 டிகிரி. 9ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 9ல டிவைட் பண்ணும்போது டைரக்டாகவே 4 டைம்ஸ் 36. ஸோ 40 டிகிரி. 10ல டிவைட் பண்ணும்போது 36 டிகிரி. ஸோ இங்கே எது மட்டும் நமக்கு டிஃபர் ஆயிருக்கு?
இந்த 7ல டிவைட் ஆகும் மட்டும் நமக்கு டெசிமல்ல வந்திருக்கு, மற்ற எல்லாமே எக்ஸாக்டா டிவைட் ஆயிடுச்சு. டிகிரி மெஷர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். இந்த ஒவ்வொரு ஆங்கிள் மெஷர் பண்றதுக்கு நமக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டூலோட பேர் தான் ப்ரொட்ராக்டர். ஸோ இந்த ப்ரொட்ராக்டர் அப்படின்றது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்ல இருக்கும். சர்க்கிளை ரெண்டா டிவைட் பண்ண ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ ரெண்டா டிவைட் பண்ணிருக்கு அப்படின்னா 180 டிகிரி இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் ப்ரொட்ராக்டரோட ஒரு பிக்சர். இதுல வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்றது இது நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அண்ட் மிடில் ஒரு லைன் திக்கா கொடுத்துருக்காங்க, அது ரைட் ஆங்கிள். ஸோ இட்ஸ் டிவைடட் இன்டு 180 யூனிட்ஸ். இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், அதனால 180 டிகிரி இருக்கு. ஒன்லி பார்ட் ஆஃப் த லைன்ஸ் டிவைடிங் த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ஸ் ஆர் விசிபிள். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை டிவைட் பண்ற இந்த ஆங்கிள் மட்டும் நல்லா விசிபிளா இருக்கும் இந்த லைன்ல. இந்த இடத்துல அது மட்டும் தான் நமக்கு தெரியும், அது ரைட் ஆங்கிள். அண்ட் ஒரு லாங்கா ஒரு மார்க் இருக்குல்ல, அது வந்து 10. இந்த ஒரு லைனும் 10 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 10க்கும் இன்னொரு 10க்கும் நடுவில் ஒரு லைன் தெரியுது, தட் இஸ் 5 டிகிரி அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணோம். கீழே அதுக்கான பிக்சர் வந்து இன்னும் கொஞ்சம், ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபிகர் இட் அவுட், ரைட் த மெஷர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ். ஸோ எதோட மெஷர் பண்ண சொல்றாங்க, கேஏஎல். ஸோ கே இங்க இருக்கு, கேலேருந்து ஏ, ஏலேருந்து எல், இதை மெஷர் பண்ணணும். ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுவோம் நம்ம? ஸோ இங்கே கேஏஎல், கேஏஎல்ன்றது இந்த திக் லைன். இந்த திக் லைன் வந்து ஏக்கு வந்துட்டு எல்லுக்கு வாங்க. எல்க்கு வரும்போது இந்த திக் லைன்லேருந்து நெக்ஸ்ட் திக் லைன் வரைக்கும் நமக்கு 10. இந்த லைன் வரைக்கும் 10. அடுத்த திக் லைனுக்கு வரும்போது 20. அண்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு வரும்போது 30. ஸோ கேஏஎல்லோட மெஷர்மெண்ட் நமக்கு 30 டிகிரி. ஸோ இங்கேருந்து இங்கே 10, 20, 30. இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்தது என்ன மெஷர் பண்ணணும் அப்படின்னா, WAL நம்ம மெஷர் பண்ணணும். நம்ம அதை எல்லோல மார்க் பண்ண போறோம். W கீழே இருக்கு, ஸோ WAL. ஸோ எல்ன்றது நமக்கு இந்த 10ல தான் இருக்கு லைனு. ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ 5 திக் லைன்ஸை கவர் பண்ணுது. இட் மீன்ஸ் ஒவ்வொரு லைனுமே வந்து 10 டிகிரி. அப்போ 5 லைன்ஸ்ன்றதுனால 50 டிகிரி அப்படின்றது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் டிஏகே. ஸோ டிஏகேக்கு நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கு நமக்கு கே வந்து இந்த லாஸ்ட்ல இருக்கு, டி வந்து இந்த லாஸ்ட்ல இருக்கு. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு 10ஆ நம்ம இப்போ கவுண்ட் பண்ண போறோம். நான் வந்து உள்ள இருக்கிற அந்த லைன், அந்த திக் லைனை எடுத்துக்கிறேன். ஏன்னா மேலே பார்க்கறதோட அங்கே எனக்கு ஈஸியா இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இது ஃபுல்லாக கவர் பண்ணி வந்தால் நமக்கு 12 இருக்கு. அப்படின்னா ஒரு இது 10 அப்படின்னா 12 இன்டூ 10, 120 டிகிரி. ஸோ டிஏகேவோட வேல்யூ 120 டிகிரி. இது லேபிள்டு ப்ரொடெக்டர். ஸோ இது தெரியுதா, மேலே வந்து நமக்கு நம்பர் போட்டிருக்காங்க. 0ல ஸ்டார்ட் ஆகி 180 வரைக்கும் போகுது. அதே மாதிரி நமக்கு இதில் மேலேயும் இன்னொரு நம்பர் போட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த பக்கம் 0ல ஸ்டார்ட் ஆகி 180 வரைக்கும் ஃபினிஷ் ஆயிருக்கு. தேர் ஆர் 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு தெரியுதா. ஒன்று வந்து லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ரைட்ல முடியுது, இன்னொன்று ரைட்ல ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட்ல முடியும். ஏன் 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓப்பன் வர மாதிரி நமக்கு இருந்ததுன்னா நான் வந்து மேலே மெஷர் பண்ணுவேன். இப்படி இருந்ததுன்னா நான் மேலே மெஷர் பண்ணும். அதுவே எனக்கு இந்த பக்கம் மாதிரி இருந்ததுன்னா, ஓப்பன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பன் மாதிரி இருந்ததுன்னா நான் கீழே இருக்க நம்பரை மெஷர் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓப்பன் மாதிரி இருந்ததுன்னா மேலே இருக்க நம்பரை யூஸ் பண்ணிப்போம் நம்ம. நேம் த டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இன் த ஃபிகர் அண்ட் ரைட் தேர் நேம்ஸ். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணோம். நேம் த டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், ஒவ்வொரு ஆங்கிளாக நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் QOA.
QOP. ஸோ இந்த QOP அப்படின்றது என்ன ஆங்கிள் அப்படின்னா நமக்கு இங்கே எழுதுறேன் QOP ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஆங்கிள் QOP. இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல மெஷர் பண்ணணும். ஆங்கிள் எங்கேருந்து மெஷர் பண்ணணும்? QOP நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அப்போ கீழே இருக்கிற வேல்யூஸ் தான் பார்க்கணும். 30க்கும் 40க்கும் மிடில் இருக்கு, எக்ஸாக்டா மிடில் இருக்கு. அப்போ அதோட வேல்யூ 35 டிகிரி. அண்ட் அடுத்தது ROP. ROP யோட வேல்யூ, R எங்க இருக்கு நமக்கு 90ய கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து நமக்கு அக்யூட் ஆங்கிள். முதல் ஒன்று வந்து அக்யூட். மேலேயே பார்த்துட்டு வாங்க. ஸோ 90ய கிராஸ் பண்ணிருச்சு. 90ய கிராஸ் பண்ணிட்டு பட் ஆனால் 100க்கும் 90க்கும் நடுவில் இருக்கு. அப்போ ROPன்றது 95 டிகிரி. 95 டிகிரின்றது அப்டியூஸ். ரைட் ஆங்கிளை விட அதிகமாக இருந்தா அப்டியூஸ். அடுத்தது இதை இப்போ ப்ளூ கலர் வந்து நான் இந்த எல்லாத்தையும் Pயோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ Pயோட இதை பார்க்கும்போது SOP. இப்போ எனக்கு எந்த பக்கம் ஓப்பனில் இருக்கு அப்படின்னா என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஓப்பனில் இருக்கு. நான் மேலே இன்னும் வந்து நான் கீழே தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ இது வரைக்கும் நம்ம கீழே இருக்க லைன் ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளோட மவுத் ஓப்பனில் இருக்கிற வரைக்கும் கீழே இருக்க டிகிரி எடுத்துக்கணும். 120க்கும் 130க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 125 டிகிரி அண்ட் ரைட் ஆங்கிளோட அதிகமாக இருக்கிறதுனால இது அப்டியூஸ். அண்ட் இதே இது Tலேருந்து பார்க்குறோம். ஸோ TOPன்றது திருப்பி ஸ்டில் ரைட் ஹேண்ட் சைடு தான் ஓப்பனில் இருக்கு. அண்ட் அது மிடில் லைன்லேயே இருக்கு. 160 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு அப்டியூஸ். ஸோ இதெல்லாமே இந்த பக்கம் பார்த்தாச்சா? நம்ம இப்போ ப்ளூ கலர் லைனை விட்டுருவோம். நம்ம இப்போ இதை வந்து நம்ம அடுத்த ஆங்கிளில் பார்க்கலாம். ஓகே, இப்போ TOUன்றது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பனில் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பனில் இருந்தால் நான் மேலே இருக்கிறதுல எடுத்துக்கணும். ஸோ மேலே இருக்கிறதுல எடுத்துக்கிட்டா எனக்கு எவ்வளோ இருக்கு? 20 டிகிரி இருக்கு. ஸோ ஆங்கிள் TOU ஈக்குவல் டு 20 டிகிரி. அதே மாதிரி நெக்ஸ்ட் SOUன்றதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பனில் இருக்கு. SOU ஈக்குவல் டு மேலே செக் பண்ணணும். மேலே எங்கே இருக்கு? 50க்கும் 55க்கும் நடுவில். ஸோ 55 டிகிரி. அண்ட் இப்போ இங்கே வாங்க. ஸோ இங்கே பார்த்தா 80க்கும் 90க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 80க்கு 90க்கு நடுவில்னா ROU ஈக்குவல் டு 85 டிகிரி. இந்த மூணுமே நமக்கு என்ன ஆங்கிள் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள். ஸோ எப்போ அப்டியூஸ் வரும்னா இங்கேருந்து வரும். ஸோ இது ஓப்பன் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. ஸோ ஆங்கிள் QOU ஈக்குவல் டு மேலே பார்த்தா எனக்கு 145 டிகிரி வருது. ரைட் ஆங்கிளை விட அதிகமாயிடுச்சு. அதனால இந்த ஒரு ஆங்கிள் எனக்கு இப்போ அப்டியூஸ் ஆங்கிள். அதான் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் how can we measure angles directly without having to subtract? ஸோ ஒரு ப்ரொடெக்டரை கொண்டு போய் வேர்டெக்ஸ்ன்றது எனக்கு என்னோட டயக்ராமோட வேர்டெக்ஸ் இப்படி இருந்தது அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் வேர்டெக்ஸ். வேர்டெக்ஸில் அந்த மிடில் பாயிண்ட் ஓன்ற பாயிண்ட் வர மாதிரி என்னோட ப்ரொடெக்டரை அலைன் பண்ணிடணும். அண்ட் அலைன் பண்ணிட்டு நம்மளோட ஆர்ம்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு மெஷர் பண்ணலாம். ஸோ மேக் யோர் ஓன் ப்ரொடெக்டர். நம்மளால ஒரு ப்ரொடெக்டர் மேக் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஒரு சர்க்கிளை வந்து ஹாஃப் டர்ன், சர்க்கிள்ன்றது ஃபுல் டர்ன், அதோட ஹாஃப் பாதியாக நம்ம கட் பண்ணிக்கிட்டு 180 யூனிட்ஸாக நம்ம மெஷர் பண்ணி ஒரு ஓன் ப்ரொடெக்டர் நம்ம மேக் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு ரைட் ஆங்கிள் இதுவும் மேக் பண்ணலாம். ஸோ எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க, நமக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள்ஸ் பார்க்கறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி மார்க் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் ஷீட்டு அதை பாதியாக மடிச்சுட்டு கட் பண்ணிடணும். அப்போ நமக்கு செமி சர்க்கிள் கிடைக்கும்.
ஹாஃப் சர்க்கிள். இந்த ஹாஃப் சர்க்கிளோட டிகிரி அப்படின்றது 180 டிகிரி. ஸோ அதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 180 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 180 யூனிட்ஸை இன்னும் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா எனக்கு இப்படி ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இது வந்து குவார்ட்டர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது பேரு ரைட் ஆங்கிள். ஸோ இந்த ஃபுல் இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180, அதை ஹாஃபா மடிச்சா ரைட் ஆங்கிள் விச் இஸ் 90 யூனிட்ஸ். அடுத்தது அந்த 90 யூனிட்ஸை இன்னும் ஒரு ஹாஃபா மடிக்கிறேன். ஸோ 90யை இன்னும் ஒரு ஹாஃபா மடிச்சா என்ன வரும்? 4 times 8 10, 5 times 10. ஸோ 45 டிகிரி வருது. ஸோ அதனால தான் இங்கே 45 டிகிரின்னு போட்டிருக்காங்க. இது ரைட் ஆங்கிளுக்கு 90. அப்போ அகைன் இந்த குவார்டர் என்னவா இருக்கும்? 40 + 45 + 90. அதனால அது 135. திருப்பி இதை இன்னும் ஒரு ஃபோல்டு பண்ணோம். அதை 45 டிகிரிக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை இன்னும் ஒரு ஃபோல்டு பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இன்னும் 45 பாதியாக டிவைட் பண்ணும்போது 22.5. அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா க்ரீசஸும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டர் கிடைக்கும். In figure 2.19, so figure 2.19ல we have AOB equal to BOC equal to COD equal to DOD எல்லாமே ஈக்குவல்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே எதனால ஈக்குவல் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? இது வந்து நமக்கு 22.5 டிகிரி. அதே 22.5 டிகிரி தான் எனக்கு இங்கேயும் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் 45 divided by 2. இந்த இடம் வரும்போது அதே 22.5 தான். ஏன்னா அது வந்து வேல்யூ எனக்கு என்ன இருந்திருக்கும்னா இந்த 90 divided by 4. ஸோ இது மொத்தமாக 90 டிகிரி 1 2 3 4 டிவைட் ஆயிருக்கு. 90 divided by 4ம் 45 divided by 2ம் ஈக்குவல் தான், which is 22.5. இதே தான் எல்லா போர்ஷன்லையும் இருக்கு அப்படின்றதுனால எல்லாமே ஈக்குவல்.